41.3 விழுக்காடு திமுக அணி, 24.2 விழுக்காடு அஇஅதிமுக அணி, 17.1 பாஜக அணி, 12.8 நாம் தமிழர் கட்சி, 2.2 நோட்டா, 2.4 பிற பதில்கள். பிரச்சாரத்தின் தொடக்க நிலையில் திமுக அணிக்கு 37 தொகுதிகளும், அதிமுக, பாஜக அணிகளுக்கு தலா ஒரு தொகுதியும் சாதகமாக உள்ளன. திமுக அணி முன்னிலை வகிக்கும் தொகுதிகள் 37, அஇஅதிமுக அணி முன்னிலை வகிக்கும் தொகுதி 1, பாஜக அணி முன்னிலை வகிக்கும் தொகுதி 1. வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வர விரும்பும் கட்சிகள் மற்றும் முதல்வராக வர விரும்பும் ஆளுமைகளாக வாக்காளர்களின் விருப்பத் தேர்வில் முதல் 5 இடங்கள். ஆட்சி அமைக்க விரும்பும் கட்சி திமுக 31.8, அஇஅதிமுக 21.5 விழுக்காடு, நாம் தமிழர் கட்சி 16.2 விழுக்காடு, தமிழக வெற்றி கழகம் 15.2 விழுக்காடு, பாஜக 10.1. முதல்வராக விரும்பும் ஆளுமை மு.க. ஸ்டாலின் 30.7 விழுக்காடு, எடப்பாடி பழனிசாமி 21.7 விழுக்காடு, சீமான் 15.5 விழுக்காடு, விஜய் 14.5, அண்ணாமலை 11.3. மேலுள்ள இரு அட்டவணைகளையும் ஒப்பிடும்போது வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே முதல்வராக இருந்துள்ள ஸ்டாலின், பழனிசாமி ஆகிய இருவரை தவிர்த்து முடிவுகளை தீர்மானிக்கும் இடத்தில் சீமான், விஜய், அண்ணாமலை ஆகிய 3 ஆளுமைகளும் இருப்பதை அறிய முடிகிறது. தற்போது நடித்துக் கொண்டிருப்போரில் பிடித்த முதல் 5 பேர்: விஜய் 19.8 விழுக்காடு, ரஜினி 12.2, அஜித் 12.6, சூர்யா 3.6, கமல் 3.3, யாரும் இல்லை 19.5. 2 விழுக்காட்டுக்கும் குறைவாக பெற்று அடுத்தடுத்து இடம் பெறுவோர்: தனுஷ் 1.9 விழுக்காடு, விஷால் 1.8, விக்ரம் 1.7, விஜய் சேதுபதி 1.5, சிவகார்த்திகேயன் 1.1. 4வது இடத்துல விஜய் இருக்கிறாரு. 4வது இடத்துல தமிழக வெற்றி கழகம் இருக்கு. கணிசமான வாக்குகள் வழங்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. 14.5 விஜய்க்கு, அவருடைய கட்சிக்கு 15.2 விழுக்காடு. அதனால இப்போ அவர் கடைசி நேரத்தில் ஒரு முடிவை சொல்றாரு அப்படின்னா ஒரு ஸ்விங் அவர் சொல்றதுக்கு ஃபேவரபிளா இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கிறதுன்றதை மறுக்க முடியாது. நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் வேட்பாளர்கள் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு பிரச்சாரம் தொடங்கியும் தொடங்காமலும் உள்ள சூழ்நிலையில் பேராசிரியர் டாக்டர் ச. ராஜநாயகம் வழிகாட்டுதலில் மக்கள் ஆய்வகத்தில் முறையான பயிற்சி பெற்ற 18 ஆய்வு நெறியாளர்களும் 85 களத்தகவல் சேகரிப்பாளர்களும் மார்ச் 25 முதல் ஏப்ரல் 1 முடிய தமிழகத்தின் 39 தொகுதிகளில் 4485 வாக்காளர்களிடம் நடத்திய நேரடி சந்திப்பில் கணித்த மக்களின் எண்ண ஓட்டத்தின் சாராம்சம். தொடக்கநிலை பிரச்சார சூழலில் இன்று வாக்களிப்பதாக இருந்தால் அணிகளுக்கு வெளிப்படும் ஆதரவு: 41.3 விழுக்காடு திமுக அணி, 24.2 விழுக்காடு அஇஅதிமுக அணி, 17.1 பாஜக அணி, 12.8 நாம் தமிழர் கட்சி, 2.2 நோட்டா, 2.4 பிற பதில்கள். எண்ணியல் மற்றும் பண்பியல் கூறுகளை ஒருங்கிணைத்து தொகுதி வாரியாக பார்க்கும்போது பிரச்சாரத்தின் தொடக்க நிலையில் திமுக அணிக்கு 37 தொகுதிகளும், அதிமுக, பாஜக அணிகளுக்கு தலா ஒரு தொகுதியும் சாதகமாக உள்ளன. திமுக அணி முன்னிலை வகிக்கும் தொகுதிகள் 37, அஇஅதிமுக அணி முன்னிலை வகிக்கும் தொகுதி 1, பாஜக அணி முன்னிலை வகிக்கும் தொகுதி 1. எனினும் திமுக முன்னிலை வகிக்கும் 37 தொகுதிகளில் 9 தொகுதிகளில் வாக்கு வேறுபாடு 4 விழுக்காடுக்கும் குறைவாக புள்ளியியல் ரீதியாக நிச்சயமற்றதாக உள்ளதால் தொடரும் கள நிலவர போக்குகளுக்கேற்ப இறுதி முடிவுகள் மாறலாம். அவ்வாறு மாறும் பட்சத்தில் பாஜக அணிக்கு அதிகபட்சமாக 4ம், அதிமுக அணிக்கு அதிகபட்சமாக 7ம் கிடைக்கலாம். திமுக அணி குறைந்தபட்ச தொகுதிகள் 28, அதிகபட்ச தொகுதிகள் 37. அஇஅதிமுக அணி குறைந்தபட்ச தொகுதிகள் 1, அதிகபட்ச தொகுதிகள் 7. பாஜக அணி குறைந்தபட்ச தொகுதிகள் 1, அதிகபட்ச தொகுதிகள் 4. வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வர விரும்பும் கட்சிகள் மற்றும் முதல்வராக வர விரும்பும் ஆளுமைகளாக வாக்காளர்களின் விருப்பத் தேர்வில் முதல் 5 இடங்கள். ஆட்சி அமைக்க விரும்பும் கட்சி
திமுக 31.8, அஇஅதிமுக 21.5 விழுக்காடு, நாம் தமிழர் கட்சி 16.2 விழுக்காடு, தமிழக வெற்றி கழகம் 15.2 விழுக்காடு, பாஜக 10.1. முதல்வராக விரும்பும் ஆளுமை மு.க. ஸ்டாலின் 30.7 விழுக்காடு, எடப்பாடி பழனிசாமி 21.7 விழுக்காடு, சீமான் 15.5 விழுக்காடு, விஜய் 14.5, அண்ணாமலை 11.3. மேலுள்ள இரு அட்டவணைகளையும் ஒப்பிடும்போது வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே முதல்வராக இருந்துள்ள ஸ்டாலின், பழனிசாமி ஆகிய இருவரை தவிர்த்து முடிவுகளை தீர்மானிக்கும் இடத்தில் சீமான், விஜய், அண்ணாமலை ஆகிய 3 ஆளுமைகளும் இருப்பதை அறிய முடிகிறது. சினிமாவும் அரசியலும் கலந்த தமிழக அரசியல் பண்பாட்டு பின்புலத்தில் கணிப்பில் பங்கேற்றோரில் மிக பெரும்பான்மையோருக்கு 80.5 விழுக்காடு ஏதேனும் ஒரு திரைப்பிரபலத்தை பிடித்திருக்கிறது. தற்போது நடித்து கொண்டிருப்போரில் பிடித்த முதல் 5 பேர்: விஜய் 19.8 விழுக்காடு, ரஜினி 12.2, அஜித் 12.6, சூர்யா 3.6, கமல் 3.3, யாரும் இல்லை 19.5. 2 விழுக்காட்டுக்கும் குறைவாக பெற்று அடுத்தடுத்து இடம் பெறுவோர்: தனுஷ் 1.9 விழுக்காடு, விஷால் 1.8, விக்ரம் 1.7, விஜய் சேதுபதி 1.5, சிவகார்த்திகேயன் 1.1. களத்தில் கண்டவை: தேர்தல் ஆணையத்தின் சோதனை செயல்பாடுகள் சாமானிய மக்களை துன்புறுத்துவதாக உள்ளது என்ற கண்டனம் மாநிலம் முழுவதும் அழுத்தமாக வெளிப்படுகிறது. ஜாதி, மத, கட்சி பாகுபாடின்றி குக்கிராமம் முதல் பெருநகரம் வரை வாக்குக்கு சரியான கவனிப்பை எதிர்பார்க்கும் போக்கு மிக பரவலாக நிலவுகிறது. பிரதமர் மோடியின் வருகை கடந்த பகுதிகளில் சேகரிக்கப்பட்ட சிறப்பு தரவுகளை ஆராயும் போது வாக்காளர் மீது புள்ளியியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த தாக்கத்தை அவர் வருகை ஏற்படுத்தவில்லை. நம்முடைய கள ஆய்வுகள் அமைஞ்சிருக்குது. அதனால மக்களுக்கு என்ன தேவையோ அந்த கள ஆய்வு முடிவுகளை மட்டும் நம்ம இப்போ சாராம்சமாக நம்ம கொடுத்துருக்குறோம். ஊடக நண்பர்கள் உங்களுடைய கேள்விகள் அதில் இன்னும் கொஞ்சம் தெளிவுகள் வேணும் அப்படின்னு கேட்டால் அதை நான் சொல்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அந்த ரிப்போர்ட்ல இருக்குன்னா ஆய்வு 4485. ஆமா 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 இந்த கேள்வி நீங்க ரிசர்ச் தொடர்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிசர்ச் பற்றி, ஆய்வு முறை பற்றி. அதில் அதை பற்றி விளக்கம் திரும்ப கொடுக்கணுமான்னு தெரியல. இதே இதில் ஒவ்வொரு கூட்டத்திலையுமே நான் அதை பற்றி விளக்கி இருக்கிறேன். ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது அந்த சாம்பிள் போதும் தேவைக்கு அதிகமாகவே தான் இருக்குது. 4485ன்றது தமிழக அளவில் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தல் மக்களுடைய எண்ண ஓட்டத்தை கணிக்கிறதுக்கு போதுமானது. இப்போ தேசிய அளவுலலாம் சர்வே நடத்துகிறாங்கல்லப்பா, நடத்துகிறாங்க இல்லையா? அவங்களுடைய சாம்பிள் சைஸ் என்னன்றது தெரியுமா உங்களுக்கு? அதை விட நம்ம அதிகமாக தான் பார்த்துருக்கோம். எல்லா ஏஜ் குரூப்பையும் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாரையுமே நம்ம பார்த்துருக்கோம். அது டீட்டெயில்ஸ் பிரேக்கப் வேணும்னா நான் சொல்கிறேன். எல்லா ஏஜ் குரூப்பையும் நம்ம பார்த்துருக்கோம். சொல்லுங்க. அதை பற்றி நம்ம கேள்வி கேட்கல. ஆனா என்ன விளைவு ஏற்படலாம் அப்படின்றதுக்கு அவருக்குரிய முக்கியத்துவம் நம்ம போட்டிருக்கோம். பாத்தீங்களா அந்த இது இருக்கு இல்லையா, நம்மகிட்ட அட்டவணை பாருங்க. அந்த 2வது பக்கத்துல 4வது பாயிண்ட் பாருங்க. ஆட்சி அமைக்க விரும்பும் கட்சி, அதாவது 2026 தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு பதிலாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி யார் முதல்வராக வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி கேட்குறோம். அங்க ஓட்டு யாருக்கு போடுவீங்கன்னு நம்ம கேட்கல, அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்கிறோமே தவிர whom you will vote அப்படின்னு நம்ம கேட்கல. ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அங்க 4வது இடத்துல விஜய் இருக்கிறாரு, 4வது இடத்துல தமிழக வெற்றி கழகம் இருக்கு. கணிசமான
வாக்குகள் வழங்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. 14.5 விஜய்க்கு, அவருடைய கட்சிக்கு 15.2 விழுக்காடு. அதனால இப்போ அவர் கடைசி நேரத்தில் இல்லை ஒரு முடிவை சொல்றாரு அப்படின்னா ஒரு ஸ்விங் அவர் சொல்றதுக்கு ஃபேவரபிளா இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கிறதுன்றதை மறுக்க முடியாது. ஆனா அதனுடைய விளைவு ரிப்பர்கஷன்ஸும் இருக்கு, அவருடைய பின் விளைவுகளும் இருக்கு. இப்போ அவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அவர் சொன்னதுனால பின்வாங்கக்கூடிய அதுவும் இருக்கு. அதில் கூட்டி கழிச்சு நம்ம பார்க்கும்போது எப்படி நிலைமை வரும்னு நமக்கு தெரியல. அவர் யாரை பற்றி சொல்ல போறாருன்றது தெரியல. ஹைப்போதெட்டிக்கலா நீங்க கேட்குறீங்க, ஆனா அது ஒரு ஃபேக்டர் அப்படின்றத மறுக்க முடியாது. இதுல ஒரே ஒரு திருத்தம் மட்டும் இருக்கு, அதை மன்னித்துக்கொள்ளணும். 5வது பாயிண்ட்ல விஜய் 19.8, ரஜினி 12.2 இருக்கு. அது 12.8 இருக்கணும், மன்னிச்சுக்கணும். அந்த ரஜினிக்கு உள்ளது 8 இருக்கு. நம்ம அந்த டீடைல்ஸ்களுக்குள்ள எல்லாம் நம்ம போகல. தமிழக அளவுல மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கிறோம், பேசியிருக்கிறோம். ஆமா ஆமா, நம்ம அந்த 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 ஏரியாவுக்குள்ள நம்ம போகல. ஏன்னா அப்படி போனோம்னா நம்ம விரைவாக கணிப்பை நடத்தணும். அதனால நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கேட்டிருக்கிறோம். ஆமா ஆமா, இல்லை இந்திய அளவுக்கே நம்ம போகல. நம்ம தமிழ்நாட்டு அளவில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பற்றி மக்கள் என்ன ஓட்டம் எப்படி இருக்குது அப்படின்றது மட்டும்தான் நம்ம கணிச்சிருக்கிறோம். நம்ம ஸ்கோப்பை ரொம்ப லிமிட் பண்ணியிருக்கிறோம். இதில் இன்னும் பெரிய அளவில் நம்ம பண்ண முடியும், டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணலாம். ஆனால் அதுக்கு தேவையான அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இப்போதைக்கு இல்லாததுனால இருக்கிற கட்டமைப்பை பயன்படுத்தி விரைவாக தேவையான அளவிற்கு தமிழக மக்களுடைய என்ன ஓட்டத்தை புரிந்து கொள்வதற்கு தேவையானது மட்டும் நம்ம செய்திருக்கோம். ஆமாங்க, இல்லை நம்ம அந்த பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட்டுக்குள்ள எல்லாம் நம்ம போகல. நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட்டா இன்றைக்கு சூழ்நிலையில, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு நீங்க வாக்களிப்பதாக இருந்தால் யாருக்கு வாக்களிப்பீர்கள் அப்படின்றதான் கீ கொஸ்டின். நமக்கு அதை மட்டும்தான் அட்ரஸ் பண்ணியிருக்கிறோம். பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட்டுக்குள்ள நம்ம போகல. அப்படி போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நம்ம கேட்டிருப்போம். அடுத்த அல்டர்னேட்டிவ்ஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். அடுத்து அப்படி சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையை பற்றி மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். தமிழகத்தை பொறுத்த மட்டும் மக்களுடைய என்ன ஓட்டம் தெளிவா இருக்கு இல்லப்பா. 2026 வரைக்குமே நம்ம கேட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 2026 ஒரு தொகுதி இப்போதைக்கு இருக்கு. இப்போ நம்ம அதை அது என்னென்ன தொகுதி அப்படின்றத நம்ம சொல்லணும், குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா நான் இன்னும் ஒரு ரவுண்ட் பிளான் பண்ணி இருக்கிறேன். இப்போதைக்கு ஓவரால் மேப்பிங் தான் பண்ணியிருக்கோம். இந்த ஓவரால் மேப்பிங்ல 37ல ஒரு லீடு இருக்கு இவங்களுக்கு, டிஎம்கே அலையன்ஸுக்கு. அதுலயுமே 9 தொகுதிகளில் அந்த மார்ஜின்ன்றது விதின் 4% இருக்கு. அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கலி அன்சர்டன். அந்த டிஃபரன்ஸ் எப்படி வேணாலும் மாறலாம், அந்த 9 தொகுதி எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்ற நிலைமையில இருக்கு. ஸோ இது ஓவரால் மேப்பிங். இந்த ஓவரால் மேப்பிங்ல இண்டிவிஜுவல் கான்ஸ்டிடியூவன்சிஸை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அப்படி சொல்லணும் அப்படின்னா யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் another week. பாஜக பார்க்கும்போது நம்ம யாரை முன்னிறுத்தி அவங்க ஒரு தொகுதி முன்னிலைன்னு எடுத்துக்கலாம்? பிரதமரா இல்ல தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவரா? இதை பேஸ் பண்ணி நீங்க கருத்து போயிருக்கோம். இப்போ இல்லை நம்ம அப்படி யாரையும் பேஸ் பண்ணி இல்லை, நம்ம முற்சாய்வோட நம்ம அப்படி எடுக்கல. இல்லை எந்த தொகுதி அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் நான் ஓவரால் மேப்பிங்ல சொல்றேன். அதுக்கு நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் இந்த 4வது பாயிண்ட் இருக்கு பாருங்க, அதுல இருக்கு. நீங்க கேட்ட கேள்வி அதுல பாருங்க, ஆட்சி அமைக்க 2026ல ஆட்சி அமைக்க விரும்பக்கூடிய கட்சி அப்படின்னு பார்க்கும்போது பாஜக 2 இலக்கத்தை
தாண்டி இருக்கு. 10.1 விழுக்காடு கட்சிக்கு. வெயிட் அதான் உங்களுக்கு தான் அந்த கேள்விக்கு தான் பதில் நான் சொல்றேன், நீங்க பாருங்க. பாஜக 10.1 விழுக்காடு கட்சிக்கு. ஆளுமை அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலைக்கு 11.3 விழுக்காடு அதிகமா இருக்கு. அதாவது அப்படின்னா அண்ணாமலை has established himself as a separate brand in himself. அவர் தனிப்பட்ட அளவுல அவரை ஒரு பிராண்டாக கட்சியை கடந்து ஒரு பிராண்டாக நிறுவி இருக்கிறார், நிறுவி வருகிறார் அப்படின்றது தெளிவா இருக்கு. 39. ஆமா, 90 பேர். 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. ஆமா, இல்ல ரொம்ப கம்மி இல்ல. அதான் சார் நம்ம அந்த இல்ல கண்டிப்பா அப்படி. அதான் இப்ப அதனாலதான் நம்ம இதுல வந்து வெறுமனே இந்த எண்ணியல் அது மட்டும் பண்ணல. அந்த 2வது பாயிண்ட் தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். இது வந்து குவான்டிடேட்டிவ் அந்த நம்பர் பேஸ்டா மட்டும் இல்லாம குவாலிட்டேட்டிவாகவும் நம்ம வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறோம். ரெண்டையும் சேர்த்து ட்ரையாங்குலேட் பண்ணியிருக்கிறோம். அப்படி பண்ணும்போது தான் ஓவரால் மேப்பிங் பண்ண முடியும். இட்ஸ் கால்டு ட்ரையாங்குலேஷன். both quantitative and qualitative data both are combined to mapping the overall scenario. அப்படி பண்ணும்போது there is a possibility of எல்லாமே பாசிபிலிட்டிஸ் தான். இப்போ தேர்தல் ப்ரிடிக்ஷன்ஸ் நம்ம சொல்றது எல்லாமே ஃபைனலே கிடையாது. எனி ப்ரிடிக்ஷன் ஃபார் தட் மேட்டர் இட்ஸ் சப்ஜெக்ட் டு லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ். இப்போ அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம சொல்றோம். அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தொகுதி அப்படின்றது இட் இஸ் ரீசனபிளா தெரியுது. இவங்களுக்கு ஒரு தொகுதின்றது ரீசனபிளா இருக்கு. இட் மைட் சேஞ்ச், இட் மைட் கோ அப் டு 7 ஃபார் ஏடிஎம்கே அண்ட் 4 ஃபார் பிஜேபி. வேற கேள்வி இல்லை அப்படின்னா நம்ம முடிச்சுக்கலாமா? ரொம்ப பிரீஃபான ஒரு ப்ரெஸ் மீட்டா இருக்கு. அது கண்டிப்பா இங்க இருக்குங்க சார். நம்ம இந்த கடைசியில களத்தில் கண்டவையில் நம்ம சொல்லி இருக்கிறோம். 2வது பாயிண்ட் பாருங்க, ஜாதி மதம் கட்சி இந்த எந்த பாகுபாடு இல்லாம கட்சி உறுப்பினர்கள் இருந்து கட்சிக்கு வழக்கமா போடுறவங்க அப்படின்ற எல்லாரையுமே குக்கிராமத்துல இருந்து பெரிய நகரம் வரைக்கும், சென்னை சிட்டி வரைக்கும், கார்பரேஷன் வரைக்கும் ஓட்டு போடுறோம் அப்படின்னா அதுக்கு சரியான கவனிப்பு வேணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு எல்லார்ட்டையுமே இருக்கு. நான் பார்த்ததுல 90 விழுக்காடு மக்கள், படித்தவங்க படிக்காதவங்க வித்தியாசமெல்லாம் அங்கே கிடையாது. 90 விழுக்காடு மக்கள்கிட்ட ஓட்டுக்கு நான் ஓட்டு போடுறேன்னா அதுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ், இம்மிடியட் ரிட்டர்ன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஷ், அந்த பணம் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா அந்த பணத்தை வாங்கிட்டு அதனால அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட் மாறிடுச்சு. அந்த டிஃபரன்ஸ் புரியுது இல்லையா? பணம் கொடுக்கணும், பணம் அதாவது பணம் தரணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா அந்த பணத்தை வாங்கிட்டு பணம் கொடுத்தவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுவோம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா எல்லாருமே பணம் கொடுக்குறாங்க. அது ஓட்டு போடுறது அவங்க வந்து அந்த சூழ்நிலையில அவங்க குடும்பத்துல பிரிச்சும் போட்டுக்கிறாங்க. சில பேர் வந்து போடாம அப்படின்னு முன்ன பின்ன இருக்கு அது. ஆனா பணம்ன்றது கண்டிப்பா அவசியம் ஆயிடுச்சு. இட் இஸ் a prerequisite. இந்த டெமோக்ரஸியில நம்முடைய ஓட்டிங் சிஸ்டத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வாக்குக்கு பணம் கொடுப்பது என்பது இட் ஹஸ் பிகம் a prerequisite, precondition. இட்ஸ் பார்ட் ஆஃப் த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அப்படின்ற அளவுல இருக்கு இன்றைக்கு. இல்ல நான் நியாயப்படுத்தலைங்க. நம்ம மக்கள் அப்படி இருக்கிறாங்கன்றத சொல்றாரு. அது சரியா தப்பா அப்படின்றது நீங்க பேசிக்கங்க. நான் எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும்? நான் வந்து மக்கள் என்ன மனநிலையில இருக்கிறாங்கன்றதை மட்டும்தான் கேஜ் பண்ணி சொல்ல முடியும். அதை கணிச்சு சொல்ல முடியும். அதை நான் கணிச்சு சொல்றேன்.
90 விழுக்காடு மக்கள் அப்படி அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த எதிர்பார்ப்பு எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அது எப்படி மாறுமோ அப்படின்றது எல்லாமே அடுத்து செய்ய வேண்டிய எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டியது. ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி பாருங்க. அந்த முதல் பாயிண்ட், சாதாரண ஜனங்களை, சாமானிய மக்களை கொடுமைப்படுத்துறது மாதிரி இருக்குன்னு தான் எல்லாருமே புலம்புறாங்க. எதுப்பா? ஆமா, தமிழ்நாடு முழுக்க நம்ம கேட்டதுல ஏஜ் குரூப் எல்லா ஏஜ் குரூப்லயுமே மிக்ஸ்டா இருக்கு. நம்ம எதிர்பார்க்கிறது மாதிரி நீங்க கேட்க வர்றது யூத் மட்டும் கொடுக்குறாங்க சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்ல வர்றீங்க. இல்ல, அக்ராஸ் ஏஜஸ் எல்லா ஏஜ் குரூப்லயுமே சொல்லியிருக்காங்க. கள ஆய்வு மனநிலை இது வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஆய்வுகள் தொடர்ந்து நம்ம நடத்திட்டு வரோம். 4 நூற்றாண்டு காலமா, அதாவது 25வது வருஷம் நம்ம தொடர்ந்து கள ஆய்வு செய்துக்கிட்டே வர்றோம். இந்த கள ஆய்வு செய்யறது என்னன்னா, ஒரு தமிழக அரசியல் பண்பாட்டு வரலாற்றை தொடர்ந்து பதிவு செய்துக்கிட்டு வர்றது. அடுத்து மக்களுடைய என்ன போக்குல என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ்ந்து வருது அப்படின்றத பதிவு செய்யறது. அடுத்து இதை வந்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி இதை தொடர்ந்து ஒரு செமினார் இருக்கும். ஒவ்வொரு கள ஆய்வு முடிவுகளை அடிப்படையாக வச்சு தேர்தல் டயத்திலேயோ அல்லது தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு, யூஸ்வலா ஆஃப்டர் தி எலெக்ஷன்ஸ் வி ஹேவ் ஒரு இன்டலெக்சுவல் எல்லாம் சேர்ந்து ஒரு செமினார் நடக்கும். அந்த மாதிரி தொடர்ந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அரசியல் பண்பாட்டு அரசியல், இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இயங்கியல் ரீதியான அந்த டைனாமிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது பாத்தீங்களா, அதை தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்தி வருது. அதனுடைய ஒரு அம்சம் தான் இந்த கணிப்புன்றது. இந்த கணிப்பு வந்து இந்த கணிப்புக்காக மட்டுமே நம்ம செய்யலை. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் மினிமம் டீடைல்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மீடியாவுக்கே நம்ம கொடுக்குறோம். எல்லா டீடைல்ஸும் நம்ம கொடுக்கல. எக்ஸ்டென்சிவா ஒரு டீடைல்டு டிஸ்கஷன் இருக்கும். அந்த செமினாருக்கு கண்டிப்பா ஐ வில் இன்வைட் யூ.